வணக்கங்க. நான் இன்றைக்கி கார்ன் அல்வா அல்லது பாம்பே ஹல்வான்னு சொல்லுவோம். அது செஞ்சேங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. 1 கப் கார்ன் மாவுக்கு 1 1/2 கப் அளவு சர்க்கரைங்க. நெய் வந்து 1 கப், நான் 1 1/2 கப் யூஸ் பண்ணியிருக்கேன். பொதுவாக கார்ன் மாவை டைரெக்டாக சேர்க்காம தண்ணீர் கலந்து கரைச்சி சேர்த்துக்குங்க. நான் இப்போது ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். மாவை அது சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விடலாங்க. மாவில் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாங்க. இந்த மாவு கொஞ்ச நேரம் ஊறட்டுங்க. அதே நேரத்தில் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குங்க. தேவைப்பட்டால் வந்து இன்னும் 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை பாக்கு பதம் தேவையில்லைங்க. நான் எடுத்துருக்க பாத்திரம் சின்னதாக இருக்கனால பெரிய பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். சர்க்கரை பாகு நல்லா கொதிக்கட்டுங்க. சர்க்கரை பாக்கு பதம்லாம் தேவையில்லைங்க. இப்போது பக்கத்துலேயே ஒரு கடை வச்சுருக்கேங்க. முந்திரி பாதெல்லாம் வறுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன நட்ஸ் தேவையோ எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து திராட்சை சேர்த்துருக்கேன், எனக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா சேர்த்துக்குங்க. பாகு நல்லா கொதிக்குது. இப்போது கரைச்சிருக்க கார்ன் மாவை சேர்த்துக்கலாம். சின்ன ஃபேமிலியாக இருந்தால் இப்போ எடுத்துக்கிற அந்த அளவே போதுங்க. இது பெரிய ஃபேமிலியாக இருந்தால் இதை இப்போ எடுத்துக்கிற அளவில் டபுள் மடங்கு சேர்த்துக்கோங்க. கார்ன் மாவு கிண்டும் போது பக்கத்தில் கொஞ்சம் நிற்கணுங்க, இல்லைன்னா பிடிச்சிரும். கை விடாமல் கிண்டுங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாக வருது. இது சீசன் நாட்களில் நம்ம வீட்டில் நம்மளே நம்ம கையால் ஸ்வீட் செஞ்சு கொடுக்கும்போது அது நம்ம மனசுக்கு திருப்தியாக இருக்கும். விருந்தினர்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. மாவு நல்லா கெட்டியாகி வருது. முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். ஆமாங்க, அரைமுடி வந்து எலுமிச்சம்பழம் வந்து புழிஞ்சு வச்சுருக்கேங்க. இப்போ சேர்த்துக்கலாம். நாம் இதில் ஏன் லெமன் ஜூஸ் சேர்க்குறோம்னா, இது வந்து சேர்க்கும்போது இது அல்வா வந்து லேசான புளிப்பு டேஸ்ட்டோட ரொம்ப அருமையாக இருக்கும். இது சேர்த்து நல்லா கிண்டலாம். நான் இதில் வேறு எந்த கெமிக்கல் சேர்க்கலைங்க. நார்மலாக பயன்படுத்தோம்ல கேசரி பவுட்ரு, அதை இப்போ சேர்க்க போகிறேன். அதையும் சேர்த்து நல்லா கிண்டலாங்க. அல்வாவுக்கு ஃப்ளேவர் கொடுக்க ஏலக்காய் தூள் வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அல்வா ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் நெய் சேர்க்கல. இப்போ நெய் சேர்த்துக்கலாம். 1 கப் நெய் தான் சேர்த்துருக்கேங்க. நல்லா கிண்டி விடலாங்க. இது இப்படியே கொஞ்சம் நேரம் ரெடி ஆகிட்டுங்க. இது வந்து கொதிக்க நேரத்தில் ஒரு பிளேட் எடுத்து நம்ம அதில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாங்க. தடவிட்டோம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் வந்து அல்வான்னு சொல்லுவாங்க. நம்ம அல்வா இப்போ ரெடி ஆகிட்டுருக்குது. நாம் இதில் என்ன மாவு பயன்படுத்திருக்குன்னு நம்ம சொன்னதாங்க தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு இது டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாருங்கள், அல்வா நல்லா கண்ணாடி பதத்தில் இருக்குது. இப்போது எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்துக்கலாங்க. தேவைப்பட்ட பிஸ்தா கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா கிண்டி விடலாம். மீதி எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் நெய் சேர்த்துட்டேங்க. நம்ம அல்வா கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் இருக்குங்க. பாருங்கள், அல்வா ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக வந்திருக்கு. இந்த ஹல்வா மற்ற ஹல்வாவோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரிங்க, இப்போ நம்ம அல்வா கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கண்ணாடி பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். முந்திரி பாதாம்லாம் மேலே தூவிக்கலாங்க. உங்களுக்கு எது தேவையோ அதெல்லாம் தூவிக்குங்க. மேலாப்பில் டீஸ்பூன் வச்சு லேஸ் அமுக்கி விடுங்க. இது கொஞ்சம் நேரம் செட் ஆகணும். மற்ற ஹல்வா வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இது வந்து ஒரு 1/4 மணி நேரத்துலேயே செட் ஆகிடுதுங்க. ஹல்வா வந்து நல்ல கண்ணாடி கலரில் அழகாக செட் ஆகிருக்குங்க.
கலரே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், ஓரெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ தெரியுதுங்களா? தேன் மிட்டாய் கலரில் இருக்குங்க. இது கவுத்திடலாம். பாருங்கள், தெரியுதுங்களா? கொஞ்சம் கூட உள்ள ஒட்டல. எடுத்துடலாம். கொஞ்சம் கூட பிசுறு அடிக்கலாங்க. கண்ணாடி பாத்திரத்தில் ஒட்டவே இல்லைங்க. ஒரு துளி கூட ஒட்டலாங்க. அருமையாக இருக்குங்க. இது மேலே வேறொரு பிளேட் வச்சு அப்படி திருப்பிடுங்க. பாருங்கள், அல்வா வந்து நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. இப்போது நம்ம செஞ்சு அரை மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம ஓரங்களை வெட்டிக்கலாங்க. பாருங்கள் எப்படி வலிக்கிட்டு வருதுன்னு. ரொம்ப அருமையாக வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. 4 பக்கமும் கட் பண்ணிடலாங்க. நாலு ஓரங்கள்லாம் வெட்டிட்டோம்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து சதுரமாக வந்து பீஸ் போட சரியாக இருக்குங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி பீஸ் போட்டுக்குங்க. பாருங்கள், நம்ம சதுரமாக அழகாக பண்ணியிருக்கோம். கலரே அருமையாக இருக்குங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஹல்வா வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அப்படியே வந்து வலிக்கிட்டு போங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க. அப்படி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.